What's the biggest secret you have kept from Asif Akka? சொல்லுங்க. கரெக்டா வர வந்துட்டாங்க. இந்த இவ்வளோ நேரம் அவங்க உள்ள இல்லை. கரெக்டா நீங்க இது கேட்கும் போது வந்துட்டேன். This interview மோகன்லால் சார் அண்ட் பிருத்விராஜ் சார் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரசிச்சு நீங்க ரசிச்சு பண்ணதோட அவங்க they enjoyed the interview அப்படின்னு சொல்லலாம். So keeping them comfortable and how did that feel for you? கேரளால வந்து அவ்வளோ பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோவை. அவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து எங்களோட மோகன்லால் நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது இப்படின்றாங்க. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு சிரிச்சு நாங்கள் இது பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மெசேஜஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் அதில். ஸோ நாங்கள் ஏதோ ட்ரூவாக நாங்கள் ஏதோ பெஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட வந்து இந்த மாதிரி இர்ஃபான் என்ன அவருக்கு இன்டர்வியூவே எடுக்க தெரியாது, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன இது தகுதி இருக்குது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப சிரிச்சு பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப ஜாலியா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறம் வீடியோல பார்த்து பண்ணி வச்சிருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே கார்லாம் வச்சு விட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் வீடு பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடத்துல. அவங்க பையன் தான் வந்து பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறையா அவர்கிட்ட பேசி நிறையா லைக் அந்த அங்கேயே ஒரு 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தேன். நான் வாஸ் வெரி கைண்ட். பா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்களே அந்த நான் யார் வந்து நீங்கள் பார்த்ததுலேயே செலிபிரிட்டியில் கைண்டுன்னு நான் வந்து ப்ரோ சொல்லியிருந்தேன். பட் நான் இப்போ மாத்துறேன் அதை. இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இட் வென்ட் வைரல் இல்லையா? எஸ் எஸ். ஓகே. அடுத்து ட்ரூத் ஆர் டேர் வச்சிருக்கேன். அதுவும் 4 கொஸ்டின் தான். ஓகே. ஆனா உங்களுக்கு ட்ரூத் ஆர் டேர் வைக்கிறது தான் எனக்கு ஃபன். ஏன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் நீங்க என்ன மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதுல வந்து கார்ட்ஸ் வச்சிருப்பீங்க. நாங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபோன்லயே முடிச்சிருக்கோம். நாங்களே வச்சிருக்கோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், one Tamil word you can't live without. நாங்க ட்ரூத் தான் சொல்றோம். ட்ரூத் சொன்னா நாங்க டேர் கொடுப்போங்க. சொல்ல முடியாது. நீங்க சொன்ன உடனே எனக்கு மைண்ட்ல வந்தது ஒண்ணு. ஆனா சொல்ல முடியாது. அத சொல்ல முடியாது. டேர் பண்ணணும் நீங்க. தமிழ் வேர்ட். யா. சரி இப்ப நான் ஹெல்ப் பண்ண சாப்பாடு. ஓகே. சே ஏதாவது ஒரு பிட் கட்டலாம் பார்த்தேன். பா முடிஞ்சு. அடுத்து சூப்பர் வீடியோ. நீ வில்லங்கமா கேட்காதீங்க. இதை விட வில்லங்கமா தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஓகே. நீங்க ரீசெண்டா ஸ்டாக் பண்ண இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸ்டாக் பண்ணதா? ஸ்டாக் பண்ண டைம்லாம் முடிஞ்சுங்க. சும்மா பார்த்துருப்பீங்கல்ல, ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம். நான் ஸ்டாக்னா அந்த மாதிரி ஸ்டாக் சொல்லலைங்க. சும்மா உங்களை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸ்டாக் பண்ணனா பெருசா யாருமே இல்லைங்க. சரி பெருசா தீபிகா வெங்கடாச்சலமோட அவங்க ரீசெண்டா இது போட்டிருந்தாங்க. ஆமா, பயங்கரமான ஒரு அந்த டிஸ்னி மாதிரி ஒரு அந்த சாம்சங் இதுக்கு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அது நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா இங்க இருக்கவங்கிட்ட என்னோட டீம்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், பாரா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியான எஃபர்ட். ஸோ அது நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஓகே சூப்பர். ஹானஸ்டா சொல்லிட்டாரே. வேற ஏதாவது டேர் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. வாட்ஸ் தி லாஸ்ட் லை யூ டோல்ட்? லாஸ்ட் லை ஐ டோல்டா? இப்போ சாப்பாடுன்னு ஒன்று சொன்னேன்ல, ஃபேவரட் இது தமிழ் வேர்டு. ஓகே. Have you been rejected by someone? Whom? Rejected in what sense? Whatever sense you want. பயங்கரமா இருக்கணும்னா நான் அது காதல்லன்னு கேக்குறேன். இல்ல நார்மலா இருக்கு. நார்மலாவே ரிஜெக்ஷன் தானே. நார்மலா ரிஜெக்ஷன் வந்து நிறைய நடக்கும். புரியுது. இந்த இண்டஸ்ட்ரி இட் வர்க்ஸ் தட் வே. ஐ கெட் தட். பட் யா ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இந்த இது நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஒரு யூடியூப் சேனல் தான், பட் அவங்க பேர் சொல்லல ஒன்றும் இல்லை, பட் வேணாம் பேர் சொல்ல. அதில் நான் வந்து பார்ட் ஆகிட்டேன் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க வந்து செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னை அவங்க கேட்டிருந்தாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அது எல்லாம் டேர்ம்ஸ்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு.
அந்த பெரிய படம் அது. அந்த பெரிய படத்துல வந்துட்டு இவங்கெல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க போல. இந்த மாதிரி இர்ஃபான் வருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு இப்போ இர்ஃபான் இருந்ததுனால. ஸோ அப்போ அந்த ரிஜெக்ஷன் மாதிரி நடந்ததுனால அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அந்த விஷயம். அவங்க சொன்னாங்க வந்து இந்த மாதிரி இர்ஃபான் நாங்கள் வந்து வி ட்ரைடு, ஆனால் அவங்க மேலே தப்பே கிடையாது பாவம். ஸோ அவங்க சொன்னாங்க அப்போ வந்துட்டு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த விஷயம், என்னடா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் தட் இஸ் ஃபேஸ் இட் லைக் ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு ஜென்ரலா கேட்குறேன் நான். ஜென்ரலா டு தி ஃபாலோவர்ஸ் ஆல்சோ யூ கேன் சே ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஹவு டு யூ டேக் இட் அண்ட் ஹவு டு யூ ரெசிப்ரோகேட்? ஐ டேக் இட் டு மை ஹார்ட். எனக்கு என்னன்னா எனக்கு பிரச்சனையே தான். நான் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப வந்து பர்ஸ்ட் ஆயிடுவேன், ரொம்ப வந்து அது ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அந்த மாதிரி விஷயத்தில். ஐ எம் வெரி வீக் அந்த விஷயம். பட் என்னன்னா எனக்கு நான் அது அந்த டைம் தான் வீக் ஃபீல் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடுவேன். ஸோ இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது. பட் இப்போ நீங்கள் முடிச்சு இப்படி கிளம்பிட்டீங்கன்னா அப்புறமா மறந்துட்டு வேற ஏதாவது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் யூ காட் ஃபார் ஆசிஃபா யுவர் வைஃப்? ஏதாவது கோல்டு நம்ம வாங்கி கொடுக்கறது தான் இருக்கும். ஏன்னா அது தவிர எக்ஸ்பென்சிவாக வேறு என்ன இருக்க போகுது? ஏன்னா நம்ம அது இன்வெஸ்ட் பண்ணால் தானே நம்ம பார்ப்போம். சரி ஓகே ஏதாவது கோல்டு மாதம் மாதம் நான் போட்டேன், அதை சேர்த்து கட்டி இது ஒரு இது வச்சுக்கோ, செயின் வச்சுக்கோ, அந்த மாதிரி தான். ஓகேங்க. ஓகே, ஒன் திங் யூ லவ் அபவுட் யுவர் செல்ஃப்? ஒன் திங் ஐ லவ் அபவுட் மை செல்ஃப் வந்து டேக் இட் ஈஸியாக எல்லாத்தையும் இந்த மாதிரி மறந்துட்டு போயிடுறது. எதையுமே வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இல்லாமல் அந்த டைமில் யோசிச்சாமல் மறந்துட்டு போயிடுறது எனக்கு என்கிட்டக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஃபன் என்ன, அடுத்து என்ன ஃபன்னாக பண்ண போகிறோம், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இதுவாக இருந்தாலும் சரி, அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறது வந்து ஆக்சுவலி என்கிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, லாஸ்ட் கேள்வி. What's the biggest secret you have kept from ஆசிஃபா அக்கா? சொல்லுங்க. கரெக்டா வர வந்துட்டாங்க. இந்த இவ்வளவு நேரம் அவங்க உள்ள இல்ல, கரெக்டா நீங்க இது கேட்கும் போது வந்துட்டேன். பிக்கெஸ்ட் சீக்ரெட் ஐ கெப்ட் ஃப்ரம் ஹர். எஸ், எல்லாமே நான் அவளுக்கு சொல்லியிருக்கேன். இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நிஜமாலேங்க என்னோட எல்லாமே தெரியும் அவளுக்கு. ஆல்மோஸ்ட் இல்லை, சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சி சீரியஸாக என்னால் எதுவுமே யோசிக்க முடியல அந்த விஷயத்தில். அப்படியா? இல்லை, சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண நினச்சி மாட்டியிருக்கிறது கூட இருக்கும் இல்லையா? அப்படி எதுவும் இல்லை ஆக்சுவலி. எனக்கு எல்லாமே எனக்கு நான் முன்னாடி நான் இருந்தது எல்லாம் என்னோட இதை பற்றிலாம் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் என்னோட. இதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் அப்படி, இதெல்லாம் இப்படி அப்படி எல்லாமே ஷீ நோஸ். அப்படியா? ஆமா, அந்த மாதிரி எதுவும் இல்லன்னா நம்ம டேர் தான் பண்ணணும். அப்ப ஏன் இல்லனா எப்படிங்க இது என்ன கதையா இருக்குது? பதில் வந்தாதான் நாங்க ட்ரூத்தா எடுத்துப்போம், இல்லனா டேர் தான். சரி பண்றீங்களா? சரி சொல்லுங்க. pour the water in your mouth and sing. அதே டேர் திருப்பி சொல்ல கூடாதுங்க. நாங்க கேட்டதா நாங்க கன்சிடர் பண்ணி கட். அதெல்லாம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. வேற டேர் கொடுங்க. வேற டேர் இல்லையா கையில? இருக்கு வெயிட் பண்ணுங்க, பாத்துட்டு இருக்கேன். டூவபிளான டேரா கொடுங்க தயவு செஞ்சு. டூவபிள் தான் இது. வேற ஏதாவது கொடுங்க பாப்போம். வேறயும் ஏன்னா அது ஆல்ரெடி குடுத்துட்டீங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அதை பண்றேன். அதுதான் நீங்க வந்து பரவாயில்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களே, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால அது வேணான்றேன். இப்போ நான் திருப்பியும் வந்து வேற ஏதாவது கொடுங்கன்றேன். சரி ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆனா ப்ரோபோஸ் பண்ண சொல்லிருப்பான், என்ன பண்றது இப்ப? ஓகே, ஆன்சர் மை क्वेश्चंस without talking in English. சரி ஓகேவா? இன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? நான் சிவப்பு. ஆசிஃபா அக்காக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அவளோட கைபேசி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அவளோட வேலை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வேலை பாக்குறாங்க? அவ வந்து ஒப்பனை ஆசிரியரா, ஒப்பனை செய்யற ஒரு ஆளா இருக்காங்க. ஒப்பனையாளர். ஒப்பனை தானே இது வரும், அந்த ஒப்பனை தானேப்பா. பயங்கரமா இருக்கேப்பா. ஓகே, இஃபா அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவளுடைய சுட்டித்தனம், அப்புறம் அவ என்னுடைய மகள், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இர்ஃபான்ஸ் வியூ சேனல் ஃபர்ஸ்ட் என்ன பேர் வைக்கிறதா இருந்தீங்க? என்ன பேர் வைக்கிறதுன்னு அப்படிலாம் வந்து எதுவும் யோசிக்கல, இதுதான் வைக்கணுன்றதே வச்சேன்.
ஏன்னா என்னுடைய பார்வையில நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் இருக்கணும் இதுல அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். சோ அதனால சோ தான் அதிகமா நான் யூஸ் பண்ற வேர்ட். பாருங்க ஆனா தமிழ் வார்த்தை இல்ல பட் ஸ்டில் சூப்பர். ஓகே வெல் பிளேட் வேற லெவல். லாஸ்ட் செக்மெண்ட் போட்டோ செக்மெண்ட் நம்ம முடிக்கணும். ஓகே சூப்பர் முடிஞ்சிச்சு. சூப்பர் எஸ் பயங்கர ஸ்போர்ட்டிவான டேர் பண்ணீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் கண்டிப்பா இதை தான் காமிச்சு ஆகணும். திஸ் இன்டர்வியூ மோகன்லால் சார் அண்ட் பிருத்விராஜ் சார் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரசிச்சு அவங்க நீங்க ரசிச்சு பண்ணதோட அவங்க they enjoyed the interview அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப்பிங் them comfortable and how did that feel for you? ஏன்னா ஒரு ஃபேனா நம்ம அவ்வளோ பார்த்துருப்போம் அவங்க ரெண்டு பேரையும். ஸோ சிட்டிங் வித் them and talkingன்ற விஷயம் இருக்கு. அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அவங்க காலையில 10 மணில இருந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா சேனலுக்கும். நாங்க வந்து மதியானமே போயிட்டோம். நாங்க ஏன்னா கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க இதுல இருந்து. அப்போ நோம்பு டைம் வேற, நோம்புல இருக்கும். மதியானமே போயிட்டோம். போயிட்டு மதியானமா 12 மணிக்கு தான் போயிருப்போம் நினைக்கிறேன். 12 நீ வரலையோ அன்னைக்கு 12 போயிட்டோம். போயிட்டு உட்காந்துருக்கோம். இந்த இப்போ வந்துருவாங்க எல்லாருமே பெரிய பெரிய சேனல். ஸோ அவங்க என்னன்னா வந்து யூடியூப் சேனல் தானே வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிகிறாங்க உட்காந்து கீழே. ஐயோ சரி நாங்களும் வெயிட் பண்ணி நைட்டு 9-10 மணிக்கு வராங்க. நான் அவங்க கீழேயே ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு மட்டும் மேலே ஒரு இடத்துல கொடுங்கன்னு சொல்லிட்டு மேலே அவங்க வர வச்சேன். அவங்க வந்து வேற எங்கேயோ போகணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வேலை இருக்குது. 10 நிமிஷம் கொடுக்குறேன் டக்குன்னு என்ன வேணா முடிச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் வந்தாங்க. அவங்க உட்காந்தாங்க. வந்து உட்காந்துட்டு அது ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு சேர் போட்டு அந்த பக்கம் ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க. நான் வேணா 3 பேரும் ஒன்னா உட்காருங்க சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்லாம் எழுதி வச்சிருந்துச்சு. அந்த கொஸ்டின்லாம் மறந்துச்சு எனக்கு. அவங்க உட்கார வச்சுட்டு 3 பேரும் உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க எப்படி இப்படி உட்கார்றது. இவர் பிருத்விராஜ் சார் வந்துட்டு இது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி வராது. உடனே இவர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நான் நல்லா உட்கார்றேன் வா உட்கார வச்சுட்டு செம காமெடியாக இருந்துச்சு. உட்காந்துட்டு அதையும் அது நாங்கள் ஷூட் பண்ணதே 15 மினிட்ஸ்க்குள்ள தான். ஒரு 14 மினிட்ஸ் தான் அந்த கான்டென்ட். அவ்வளோதான் நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணது. ஏன்னா அவங்க கிளம்பணும் பரபரன்னு இருக்காங்க. சரி ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா இவங்களெல்லாம் உட்காந்து பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்புறமா அப்படியே உட்காந்து பேசி ஒன்னொன்னா அவங்க ஒரே சிரிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் இதுதான் கேட்டிருப்பாங்க படம் அப்படி என்ன பண்ணீங்க ஆச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு. இதை போய் திருப்பி கேட்டா அவங்க டென்ஷன் தான். அவங்க இத்தனை பெற்றா இதே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஸோ நான் நம்ம கொஞ்சம் குதக்கமா டிஃப்ரெண்டா பேசலாம் அவங்க கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டு ஏதோ ஜாலியா பேசிட்டு இருந்தேன். அண்ட் தே காட் வெரி லைக் ஒரு மாதிரி சைல்டிஷா அவர் ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு. கேரளால இருந்து அவ்வளோ பேர் பாக்குறாங்க இந்த வீடியோவை. அவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து எங்களோட மோகன்லால் நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது இப்படின்றாங்க. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு சிரிச்சு நாங்கள் இது பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மெசேஜஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் அதில். ஸோ நாங்கள் ஏதோ ட்ரூவாக நாங்கள் ஏதோ பெஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட வந்து இந்த மாதிரி இர்ஃபான் என்ன அவருக்கு இன்டர்வியூவே எடுக்க தெரியாது. அவர் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த வேர்டு ஜேர்னலிஸ்டா அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன ஒரு இது தகுதி இருக்கு அப்படின்னு. தகுதி இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா என்கிட்ட நல்லா பேசினாங்க. அது ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு. இவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணாங்கல்ல. அதனால யார் இந்த மாதிரி என்ன சொன்னாலுமே வந்து என்னோட அந்த ஒர்க்கை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ மோகன்லால் சாரை வச்சு வேற வீடியோவே இல்லை இவ்வளவு பேர் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா then that's my achievement தானே. ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் அதில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல. எங்களுக்கு மைண்ட் என்ன இருந்துச்சுன்னா வந்து நோம்பு கஞ்சிலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அன்றைக்கி நோம்புன்றதுனால வில் மேக் ஹிம் ஹீட் நோம்பு கஞ்சி இல்லை வடை அந்த மாதிரிலாம் வந்து சமோசாலாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். பட் தேவர் லைக் இல்லை ஈட்டிங் மூட்ல இல்லை வேணான்ட்டாங்க. ஐயோ சாப்பாடும் இல்லை இவ வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோகன்லால் சார் நோம்பு கஞ்சி குடிச்சாரு ஒரு வீடியோ பண்ணா நல்லா போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு சரி நம்ம யோசிச்சு வச்சிருந்த இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு ஒன்னா போனை பார்த்துட்டு இது ஒரே சார் ரொம்ப ஜாலியா ரொம்ப இதுவா இருந்துச்சு. Of course, yes. அது ஒரு எவர்கிரீன் கான்டென்ட்டா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவரோட ஆன்சர்ஸுமே வந்து அவ்வளவு கியூட்டா ஜாலியா அவங்களோட ஸ்பான்டேனியஸா பேசினது வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா. நானுமே நிறைய அப்புறமா அவங்க சொன்னாங்க நிறைய இன்டர்வியூ பார்த்தேன். he was very uptight ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப சிரிச்சு பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப ஜாலியா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறம் வீடியோல பார்த்துட்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு எடிட்ல உட்காந்துட்டு அப்படின்னு நானும் ஒரே வாயில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பட் அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அந்த பேசி இது பண்ணிட்டு இருக்கும்போது. வெரி நைஸ் டைம்.
Oh, that's nice. இன்டர்வியூ முடிச்சோன ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது ஷேர் பண்ணாங்களா, ஏதாவது சொன்னாங்களா, how was the interview அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிமெண்ட்? இன்டர்வியூ முடிஞ்சோம் டக்குனு ஓட்டா. அவங்களுக்கு ரொம்ப இருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று போட்டோ எடுத்தேன். அப்புறமா அவங்களோட அது நான் போட்டிருந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவர் வந்து கேமரா பாத்துருக்க மாட்டாரு. ஏன்னா நிறைய கேமரால எடுத்தாங்க, எந்த கேமரால ஒழுங்கா உள்ள ஒரே கேமரா நல்லா வந்துச்சு. அந்த போட்டோ மட்டும் வாங்கி நான் போட்டிருந்தேன். they were very busy அன்னைக்கு நைட்டுமே they were going somewhere. so அதனால ஒழுங்காவே வேற எதுவுமே பேசல. நான் என்ன அவங்ககிட்ட பேசணும்னா அது வீடியோல அப்படியே இருக்கு, வேற எதுவுமே கட் ஆகாம அப்படியே போட்டதுதான் அந்த வீடியோ. சூப்பர் நைஸ். இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு இட் வென்ட் வைரல் இல்லையா? எஸ் எஸ் இட் ஓகே. சோ அடுத்தபடியாக இந்த பிக்சர் Kamal sir presenting and what to you அப்படின்ற விஷயம் வந்து it is not a small thing இல்லையா? Of course. so என்னன்னா வந்து he didn't அவர் வந்து எனக்கு அவார்ட் பிரசன்ட் பண்ணல. அப்போ வந்து அந்த யூடியூபர்ஸ்லாம் அவங்க மீட் பண்ணும்போது he said these words, இந்த மாதிரி தூணிலும் இருப்பான் தூணிலும் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வேர்ட் சொன்னாங்க அந்த நாளில். அது வந்து ஒரு மாதிரி சரியலான ஒரு மூமெண்ட். அது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் எதிர்பார்த்து போறல நம்மளுக்கு என்ன தெரியும், கமல் சாரை போய் இதில் பார்க்க போகிறோம், ஸ்டேஜில் பார்க்க போகிறோன்றது ஒரு இது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நான் நேர்லேயே பார்த்ததில்லை. ஸோ அங்கே போயிட்ட உடனே அவர் அப்படி சொன்னதும் எனக்கு புரியவே இல்லை, எதுவுமே என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது I have watched your videos அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு, நீங்க கேப்ஷன்ல கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஆமா 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 அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க போய் சாப்பிட்டு ஏதோ சொன்னாங்க, அது மறந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுன்னு. அப்போ வந்து நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் நிறைய இடத்துல போய் அந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க. அண்ட் தேங்க்ஸ் டு பிளாக் ஷீப் ஃபார் தட். அவங்க தான் வந்து அதுக்கான ஒரு இது பண்ணாங்க எனக்கு. ஸோ அதனால ஹாப்பி. தேங்க்யூ. சூப்பர். எஸ். அடுத்ததாக இந்த பிக்சர் மை ஃபேவரட் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். விஜய் சாரோட நீங்க லியோ செட் போடணும் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது ஒரு தனியான ஒரு ஏன்னா அது வந்து இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு இப்போ சொல்லலாம் என்ன படம் வந்து அதனால சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளான்ல வந்து இருந்தாங்க அவங்க. ஓகே. என்கிட்ட டேரெக்டாலாம் சொல்லலை. எனக்கு வந்து சாரோட மேனேஜர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட், ஐ மீன் தெரியும். நான் அவங்ககிட்ட தான் பேசுவேன், ஜெகதீஷ் ப்ரோட்டு நிறையா பேசுவேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட சொன்னாங்க படம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தே ஹேவ் டு கட் இட் டவுன். அது ஷூட்டே பண்ணல அவங்க. ஓகே. சோ அது பேப்பர்லயே அத இது பண்ணிட்டாங்களா? ஆமா ஆமா. ஐ மீன் they had one இது மாதிரி ஒரு பிளகின் மாதிரி நான் வந்து அந்த இது பிளேஸ்க்கு வர மாதிரி இது பண்ற மாதிரி. பட் அது வந்து படம் ஆல்ரெடி இதுவா இருக்குது அப்படின்றதுக்காக அது இது பண்ண மாதிரி இவர் ப்ரோ சொன்னாரு. பட் இது வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டுருப்பேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி நான் வந்து சாரை பார்க்கணும், இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா. நான் கேட்டுருக்கப்ப அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க லியோ இதுல காஷ்மீர்ல. அப்போ வந்து இங்கதான் இருக்கும் இர்ஃபான் வா அப்படின்னாங்க. சரி போயிட்டு அவங்கெல்லாம் எங்க தங்கியிருந்தாங்களோ அங்கதான் தங்கியிருந்தேன் நான். அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் அங்கேயே அப்படியே போய் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு வாட்டி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இர்ஃபான் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போனால் அங்கே போயிட்டு ஷூட்டில் போய் மீட் பண்ணேன் நான். ஸோ டேய் சோ கியூட். அப்பா பிரிட்ஜ் இருக்க முடியல. அவங்க வந்து பால் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்பா ஹாய் அப்பா தூங்கிச்சல என்ன இங்க வந்து தூங்கல. ஹாய் ஹலோ ஹாய் சொல்லு. ஹாய் பேசுறேனா? அச்சடா கியூட்டி. அதான் அங்க வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அங்க அந்த ஷூட்லேயே போயிட்டு அவங்க ஒரு சீன் எடுத்தாங்க. அந்த சீனுமே நான் பார்த்தேன். அந்த சீனுமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேசிக்கிட்டே நான் வந்து அந்த கேரவன் போயிட்டு திருப்பி அவங்க கேரவன் இது முடிச்சு திருப்பி கேரவன் வந்து பேசிக்கிட்டே நாங்கள் வந்து ஷூட் வரைக்கும். ஸோ ஆக்சுவலி லக்கிலி வந்து அந்த கேரவன்ல இருந்து ஷூட் பிளேஸ் வந்து கொஞ்சம் தூரம். ஸோ ஐ ஹேட் லைக் நல்லா கான்வர்சேஷன் கிடைச்சிச்சு. வெரி ஹாப்பி. ஆமா, தட்ஸ் வெரி நைஸ். வாட் வாஸ் த ஒன் திங் தட் யூ ஆஸ்பயர் ஃப்ரம் ஹிம்? ஃப்ரம் த கான்வர்சேஷன் சொல்றேன். ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச நேர்ல மீட் பண்ணும்போது நம்ம வேற மாதிரி அவரை பார்த்துட்டு போலாம். அவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னை தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்க என்னை தெரிஞ்ச மாதிரியே பேசுனது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. இல்ல தெரியாது, இப்போ யூஸ்வலா ரொம்ப பெரிய ஆளுங்கலாம் வந்து அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க லிட்டரலா வந்து அம்மா எப்படி இருக்காங்க அப்படிலாம் வந்து அவங்க சொல்லும் போது வாவ் எஸ்.
ஸோ ஹி நோஸ் மீ அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஜாலி. சூப்பர். எஸ். எஸ். அடுத்தபடியாக ஹாய் எஃபா ஹாய் குட்டி கேண்டட் மொமெண்ட்ஸ் ஆர்க்கே என்ன நீ தாங்க சிரிக்கிறீங்க கியூட்டி. அண்ட் இவங்கள பத்தி கண்டிப்பாக விஜய் சித்து எனக்கு விஜய் சித்து நல்ல பழக்கம். ஆமா from the start you have been seeing him. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்த்துட்டு இது பண்ணுவேன். நான் எங்க பார்த்தாலுமே அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அவருமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க பார்த்தாலுமே ஹி லைக்ஸ் மை வீடியோஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அஃப்ராவை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி விஜய் சித்துக்கு. அஃப்ரா பார்க்குறப்பெல்லாம் வந்து அஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து when they started it's a big boom and ஆமா சூப்பர் ஹாப்பி. என்னன்னா வந்து இப்போ அந்த டயக்ராம் அவங்க பண்றது வந்து வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ ஃபார் அர்ஷத் கான். அர்ஷத் கான் வந்து ரொம்ப பழகினது இல்லை, பட் முந்தானத்து ஒரு வீடியோ எடுத்தோம் அர்ஷத் கானோட. பிகாஸ் ஆரம்பலையும் அவங்க படம் நவம்பர் 7th வருதுல்ல, அதுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். வெரி நைஸ் கை, வெரி ஹம்பிள் அண்ட் சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலி அந்த ஆரம்பலை படத்துல வந்து நான் நடிக்க வேண்டியது, அந்த ரோல் இருக்குல்ல, அது நான் நடிக்க வேண்டியது என்ற அர்ஷத் கான் இது. அப்ப அவங்க கேட்கும் போது நான் வந்து வேற ஒரு இதுல இருந்தேன், ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அது பெருசா மூவி இதெல்லாம் பண்ணிக்க வேணாம், ஏன்னா இது ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இதுல இருந்தேன் நான். ஸோ அப்ப ஐ குடன்ட் டூ, நான் பண்ண முடியல. அது அந்த இதில் தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், நான் அவங்க கிட்ட வெரி ஹாப்பி தட் ஹீ டிட், ஏன்னா இட்ஸ் குட் ஃபார் மூவி அஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா ஐ எம் ஹாப்பி ஃபார் அர்ஷத். யா அப்படின்றீங்க. ஓகே சூப்பர். டயக்ராம் எப்படி வருதுன்னு கேட்டிங்களா? ஏதாவது எங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட? இல்லை, நான் பேசினேன், பட் டயக்ராமத்தை பற்றி பேசுகிறேன், நார்மலாக பேசிட்டு எப்படி மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்படின்றீங்க. ஓகே சூப்பர். அடுத்த லாஸ்ட் பிக்சர். எஸ், இந்த பிக்சர் நெப்போலியன் சார். அந்த வீடியோஸ் எல்லாமே ஹோல்சமா இருக்கும். அவரு அங்க இன்வைட் பண்றதா இருக்கட்டும், அந்த growth வந்து அது டிஃபரண்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் growthன்னு சொல்லலாம் இல்லையா? So how did you meet him? How did it happen? நான் வந்து யூஎஸ் போயிட்டு வீடியோ பண்ணணும்னு என்னோட இது இருந்துச்சு. ஸோ யூஎஸ் போயிட்டு நான் அங்கே வந்து ஒரு பிளேஸாக போய் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். டென்னசியும் போயிட்டேன். அதாவது சேட்டனுக்கால தான் நான் இருந்தேன். நான் 11th நான் போய் படித்தேன் ஒரு 1 year அங்கே. ஸோ என்னோட ஹோஸ்ட் ஃபேமிலி போய் நான் பார்த்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பி திரும்பி நியூயார்க் வந்துட்டேன். எனக்கு வந்து அப்புறமா கால் வருது, இந்த மாதிரி டென்னசி வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கேருந்து ரொம்ப தூரம் வேற, இப்போதான் வந்தேன் வேற அங்கேருந்து. ஐயோ இது என்ன சொல்றதுன்னு தெரியலையே உங்ககிட்ட, நான் இப்போ தானே வந்தேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு, அதெல்லாம் யோசிக்க வேணாம், நான் டிக்கெட் போடுறேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் போட்டு நியூயார்க்ல இருந்து இதுக்கு அவங்க நேஷ்விலுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டுருந்தார் சார். அங்கே போயிட்டு அவங்க கார்லாம் அமுச்சு விட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் வீடு பிரம்மாண்டமாக இருக்கு அந்த இடத்துல. அவங்க பையன் தான் வந்து பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறையா அவர்கிட்ட பேசி நிறையா லைக் அந்த அங்கேயே ஒரு 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தேன் நான். வாஸ் வெரி கைண்ட். அந்த மாதிரி மனுஷன்லாம் பார்க்கவே முடியாது. நான் பார்த்த ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன் ஆக்சுவலி. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, அந்த நான் யாரு வந்து நீங்க பார்த்ததுலயே செலிபிரிட்டில கைண்ட், நான் வந்து ப்ரோ சொல்லியிருந்தேன். பட் நான் இப்ப மாத்துறேன், அதை நெப்போலியன் சார் தான் கைண்ட். அது வேற மாதிரி கைண்ட்னஸ்ங்க அவர்கிட்ட. அவர் நிறைய பேருக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து தெரிய வரும்போது அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இஸ் சூப்பர் நைஸ் கை, ரொம்ப நைஸ் கை. சூப்பர். சோ போட்டோ செக்மெண்ட் சூப்பரமா முடிச்சிட்டோம். நம்ம வேற லெவல் நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து அழகா பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க வேற எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். ஆமா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். இப்ப நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க நீ எல்லாத்தையும். நீங்க என்கிட்ட வரீங்களா? சும்மா வாங்க. அதெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு போயிடுவான். ஓகே சூப்பர். எஸ், தேங்க் யூ சோ மச். இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், என்டர்டெய்னிங்கா. கண்டிப்பாக. எஸ், படங்கள்லயும் உங்களை நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ. தேங்க் யூ so much.